வணக்கம் மாஸ்டர். இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, பிதாமக பத்திரிஜிக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு செப்ராசன் உள்ள அடுத்து நமக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து சஞ்சிதம் அண்டு பிராரப்த கர்மம் அப்படிங்கிற ரெண்டை பற்றியும் நமக்கு இங்க சொல்ல போறாங்க. ஸோ அதுக்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கண்ம நெறி திரிவிதம் நற்சாதி ஆயுள் போகம் கடன் அது என வரும் மூன்றும் உயிர் ஒன்றில் கலத்தல் தொன்மையது ஊழ் அல்லது உணவு ஆகா தானும் தொடங்கு அடைவில் அடையாதே தெய்வீகம் முற்பௌதீகம் ஆன்மீகமாம் தகையில் உறும் சேதனத்தாலும் சாரும் நன்மையொடு தீமை தரு சேதனனுக்கு இவன் நாடில் அதன் ஊழ்வினையாய் நணுகும் தானே அப்படிங்கிற பாடல் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இங்க வந்து சஞ்சிதம் பிராரப்தம் அப்படிங்கிற அந்த இரண்டு வினைகளை பற்றி நமக்கு வந்து எடுத்து சொல்றாங்க. ஜாதி ஆயுள் போகங்கள் அது வந்து நல்வினை தீவினைகளுக்கு தக்கபடி இந்த ஜாதி ஆயுள் போகம் என ஒவ்வொன்றும் இவ்விரண்டாய் அது வந்து 6 வகைப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப ஜாதி அப்புறம் ஆயுள் அப்புறம் போகங்கள் இந்த மூணுமே நம்முடைய நல்வினை தீவினைகளுக்கு தக்கபடிதான் நமக்கு வந்து அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஜாதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து பிறக்கிற அந்த ஜாதி அப்படிங்கும்போது இப்போ வந்து அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ மனிதராய் பிறப்பது கூட ஒரு நல்வினை காரணமாகத்தான் நம்ம வந்து பிறக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து இங்கே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி நற்சார்பில் வந்து உதித்தலையும் இந்த இடத்துல ஜாதி அப்படின்னு குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லவர்களோடு நம்ம வந்து சேர்றது, நல்ல ஒரு நல்ல சார்போடு இருக்கிறது, நல்லவர்களா வாழ்வது, அதுக்கும் கூட நமக்கு நல்வினை நமக்கு இருந்தால் மட்டும்தான் நல்லவர்களாக இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிறதையும் அங்க குறிப்பிடுறாங்க. ஸோ அவற்றுள்ளும் பல பேதம் உண்டாகும், இவைகளெல்லாம் கண்மத்தின் பயனாக வருவன. அப்ப இதுலயே வந்து நல்வினை தீவினைக்கு ஏற்ப இப்ப நீண்ட ஆயுள் உள்ளதா இருக்காங்க சிலர் குறைந்த ஆயுள், நல்ல போகங்களோட அனுபவிக்கக்கூடிய நிலை இருக்கும், சிலருக்கு ஒன்றுமே அனுபவிக்காத நிலை இருக்கும். அந்த மாதிரி தீவினை நல்வினைக்கு ஏற்றபடி பல பேதங்கள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவைகள் எல்லாம் கண்மத்தின் பயனாக வருவன, சஞ்சித வினையின்றி பிராரத்த அனுபவம் வராதென்றபடி அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சஞ்சித வினையினுடைய பயன்தானே உடைய பிராரத்த அனுபவம் படி இல்லை அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. ஸோ கண்மம் செய்த இந்த முறையின் அன்றி பக்குவமான முறையில் பயன் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஒரு கண்மம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த ஆர்டர்ல அது வந்து நமக்கு வந்து அதனுடைய பயனை தராது. முன் செய்த வினை அதனுடைய பயன் வந்து முதல்ல அனுபவிப்போம் அல்லது பின் செய்த பின்னாடி அனுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்டர் அதுல கிடையாது, அந்த மாதிரி கிடையாதுங்கிறாங்க. கண்மம் செய்த முறையின் அன்றி பக்குவமான முறையில் பயன் தரும். அந்த வினை வந்து பக்குவப்படுகிற வினை தான் நமக்கு முதல்ல பயனை கொடுக்குது. அதனால் முன் செய்த வினை பயன் பின் செய்த வினை பயன் முன்னுமாக அது மாறி வரும். அது ஒருவன் செய்த பயிர்களுள் கீரை கத்தரி வாழை தென்னை பனை என்பன அந்த செய்த முறையினன்றி விளைவு பெற்ற முறையில் முன்பின்னாக பயன் தருதல் போலையாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து இந்த இப்போ ஒரு கீரையை நம்ம வந்து பயிரிடுறோம், கத்திரி வாழை தென்னை இந்த மாதிரி நம்ம வந்து பயிரிடும் போது எல்லாம் ஒரே நேரத்துல அந்த பயனை நமக்கு தர்றது கிடையாது. இப்போ கீரை சீக்கிரம் முளைச்சிரும், அதே மாதிரி இப்போ கத்திரிலாம் சீக்கிரமா நமக்கு அதனுடைய பலனை கொடுக்கும். ஆனா தென்னை 5 வருஷம் அந்த மாதிரி எல்லாம் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி அது வந்து என்ன சொல்றாங்க, செய்த முறையினன்றி எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல நம்ம விதைச்சாலும் அதனுடைய பயன் வந்து அந்த பயன் தரக்கூடிய காலம் வந்து மாறுது இல்லையா. அப்ப அது செய்த முறையினன்றி விளைவு பெற்ற முறையில்தான் அது முன்பின்னாக இருந்து பயன் தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதாவினுடைய கற்பத்தில் இருக்கும் இடத்து உண்டான அந்த விசனம் இப்போ வந்து இந்த கற்பையில ஏதாவது தாயினுடைய அந்த கற்பையில இருக்கும் போதே அதுக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள், அந்த அந்த அதாவது அந்த ஒரு துக்கங்கள், அந்த துயரம், அதை சொல்றாங்க. ஸோ மாதாவினுடைய கற்பத்தில் இருக்கும் இடத்து உண்டான விசனம்
ஜனன மரணத்தில் உண்டான விசனம், இப்போ பிறக்கும்போது உள்ள விசனம், விசனங்கும்போது அந்த கஷ்டங்கள், மரண சமயத்துல உண்டாகக்கூடிய அந்த ஒரு நமக்கு வந்து அந்த துன்பங்கள், அப்புறம் இயம தண்டனை, நரக வேதனை முதலியவற்றால் வரும் துக்கம் முதலியன ஆதி தெய்வீகமாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து 3 விதமான அந்த அந்த கஷ்டங்கள் வர்றது எப்படி அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. இப்ப ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொன்னா அந்த தாயினுடைய கர்ப்பப்பையிலிருந்து படக்கூடிய கஷ்டம், ஜனனகத்துல ஏற்படக்கூடிய கஷ்டம், மரணம் சமயத்துல உண்டாகக்கூடிய அந்த ஒரு ஒரு துயரங்கள், கஷ்டங்கள், இயம தண்டனை, அப்புறம் நரக வேதனைப்படுறது, இது எல்லாமே ஆதி தெய்வீகம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பயனாக அந்த ஒரு விளைவை நம்ம வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் வாயிலாகவும் நமக்கு வர்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆதி பௌதீகம் அப்படிங்கிற அந்த துக்கங்களை சொல்றாங்க. அது பஞ்சபூதங்கள் வாயிலாக நமக்கு வரும். அதாவது குளிர், வெப்பம், மழை, காற்று, மின்னல், இடி, சுவர் விழுதல், கல் விழுதல் முதலியவற்றால் வருந்துகிறோம் இல்லையா? அது வந்து ஆதி பௌதீகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுடைய வினை பயன்கள் வந்து நமக்கு துயரங்களையும், கஷ்டங்களையும், துக்கங்களையும் அது வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வினை பயனாக இது மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லும்போது மேல பார்த்தோம். அடுத்தது ஆதி பௌதீகம், பஞ்சபூதங்கள் வாயிலாக நமக்கு வருவது. அடுத்தது மற்ற உயிர்களால், இப்ப நம்மாலேயோ அல்லது மற்ற உயிர்களாலோ நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள். அதாவது உயிர்களால் வருவது, அது பேரை வந்து ஆத்தியான்மிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சரீரத்தோடு சம்பந்தப்பட்டதும், அது வந்து மனத்தோடு சம்பந்தப்பட்டதும் ஆக 2 விதமாக சொல்றாங்க. ஸோ அந்த உயிர்களால வருவது, மற்ற உயிர்களாக வரக்கூடிய வர்றது, அதாவது ஆத்தியான்மிகம் அப்படின்னு சொல்றாங்க. அது சரீரம் சம்பந்தப்பட்டதாகவும் மனம் சம்பந்தப்பட்டதாகவும் அது வந்து 2 வகையாக சொல்லப்படுது. அப்ப தத்தம் சரீரத்தில் உண்டான இந்த வியாதிகளினாலும், மிருகங்களினாலும், அரசராலும், பிசாசுகளாலும், அப்புறம் வந்து கல்வராலும், மனிதராலும் உண்டாகும் அந்த துக்கம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய சரீரத்தில் உண்டாகக்கூடிய வியாதிகள் மூலம் நமக்கு அந்த கஷ்டங்கள், அந்த துக்கங்கள், துயரங்கள் வருது இல்லையா? அதை சொல்றாங்க. அப்புறம் வந்து மிருகங்கள், மற்ற மிருகங்கள்னால, அப்புறம் வந்து மற்ற அரசரால, பிசாசுகள்னால, மற்ற கல்வரால, மனிதரால, இந்த மாதிரியான உண்டாகக்கூடிய இந்த துக்கங்களை பற்றி இங்க சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன பேரு சொல்லுவாங்க அப்படின்னா ஆத்தியான்மிகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா மாஸ்டர்? அப்ப அந்த மனிதராலும் மற்ற மனிதர்களாலும் உண்டாகக்கூடிய அந்த துக்கம். அப்ப சரீர சம்பந்தமான துக்கங்கள். அடுத்தது மனோ துக்கமாவது பிறருடைய கல்வியும் சௌந்தரியமும் செல்வமும் கண்டு பொறாமை கொள்ளல் முதலியவற்றால் வரும் துக்கம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ மனோ துக்கமாவது என்ன அப்படின்னா, மற்றவங்களுடைய ஒரு நல்ல படிக்காங்க அல்லது ரொம்ப நம்மளோட உயர்வா இருக்காங்க, அறிவில் உயர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுறது, அவங்களுடைய சௌந்தரியத்தை பற்றி பொறாமப்படுறது அல்லது செல்வத்தை கண்டு பொறாமப்படுறது, இதனால நமக்கு வந்து துக்கம் வரக்கூடியதா மனதளவில் நமக்கு துக்கத்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது பொறாமை நமக்குள்ள அந்த குணம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மனோ துக்கமாக இருந்து வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஊழல் அல்லாத வேறொன்றும் அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஊழல் அல்லாத, அதாவது ஊழ்வினைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஊழல் அல்லாத வேறொன்றும் ஆன்மாவுக்கு அனுபவமாய் வர மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஊழ்வினை நமக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்மாவுக்கு இந்த மாதிரியான அனுபவம் வரும், இல்லைன்னா அது வந்து எதுவும் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ப துன்பங்களுக்கு காரணம் முற்பிறவியில் செய்த அந்த ஊழ்வினையாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க மாஸ்டர்ஸ். அப்ப இந்த வந்து 3 விதமான துக்கங்கள் எப்படிலாம் நமக்கு வந்து வரும், அந்த ஊழ்வினையின் பயனாக நமக்கு வரக்கூடிய அந்த 3 விதமான துக்கங்களை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ஒண்ணு ஆதி தெய்வீகம், அடுத்தது ஆதி பௌதீகம், அடுத்தது ஆத்தியான்மிகம் அப்படிங்கிற 3 விஷயத்தை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இந்த கண்மம் வந்து பயன்தரும் முறை வந்து 3 விதமாகும். அம்மூன்று நல்ல ஜாதி, ஆயுள், போகம் என்பனவாம். இவை 3ம் ஓர் உயிரில் கூடுவது பழவினையால் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்கு வந்து நல்ல ஜாதி, நல்ல ஆயுள் கிடைக்கிறது, நல்ல போகங்களை அனுபவிக்கிறது, இந்த 3மே ஒரு உயிரில கூடுறது வந்து இந்த பழவினையால ஆகும். அதாவது சஞ்சித கர்மாவால தான் அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஊழ் அல்லாத வேறு ஒன்றும் உயிரினுடைய அனுபவத்திற்கு வர மாட்டாது.
இம்மூன்றும் செய்த முறைமையில் அன்றி பக்குவத்திற்கு ஏற்ப முன் செய்தன பின்னும் பின் செய்தன முன்னும் மாறி வரும். அப்ப இந்த மூன்றுமே செய்த முறையில அன்றி, முதல்ல நம்ம பார்த்தோம், அது எந்த ஆர்டர்ல நம்ம செஞ்சிருக்கோமோ அதுபடி இல்லாம அதனுடைய அது எப்போ அந்த வினை பக்குவப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு அந்த பயனை கொடுக்கறதுக்கு அது வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ தெய்வீகத்தால் அதாவது எந்தெந்த வழியிலெல்லாம் வரும்னு சொல்றாங்க. தெய்வீகத்தால் வரும், ஆதி பௌதீகத்தால் வரும், ஆதி ஆன்மீகத்தால் வரும், அசேதன சேதனங்களின் வாயிலாக வரும். ஒரு பிறவியில் ஒரு உயிரானது அனுபவிக்கும் அந்த இன்ப துன்பங்களுக்கு காரணம் முற்பிறவியில் செய்த ஊழ்வினையால் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த கண்ம பயன்கள் ஊழ் என்று சொல்லப்படுகின்ற இந்த சஞ்சிதம் என்ற அந்த பல வினையால் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கண்ம பயன்கள் வந்து ஊழ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது அப்படிங்கிறது வந்து இந்த சஞ்சிதங்கிற அந்த பழவினையால செய்யக்கூடியது, அதனால தான் அது வருது. பிராரப்தம் என்ற தற்பொழுது அனுபவிக்கின்ற இந்த வினையால் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கண்ம பயன்களாகிய அந்த ஜாதி, பிறவியில் பிறத்தல், நீண்ட ஆயுளை பெறுதல், நல்ல போக பொருட்களை அனுபவித்தல் ஆகியவை இந்த முன்வினை பயனால் தான் கிடைக்கும். அப்ப முன்வினை பயன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சஞ்சித வினையை அவங்க சொல்றாங்க. அவ்வாறு விளையும் பொழுது தெய்வத்தினால் வரலாம், மழை காற்று இடி இவற்றால் வரலாம், அல்லது அரசர் கல்வர் மனிதர் இவர்களால் வரலாம் என்பதை இப்பாடல் குறிப்பிடுகிறது. ஊழ்வினை, பழவினை, சஞ்சித வினை மூன்றும் ஒரு பொருள் பற்றியது. பிராரத்தம் என்பது இப்பொழுது அனுபவிக்கும் வினையாகும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ வினைக்கு ஈடாக இந்த இனம், வாழ்நாள், துய்த்தல் ஆகிய மூன்றும் ஒரு உயிருக்கு தொன்று தொட்டு பொருந்தி வரும். அவ்வினை பக்குவம் அடைந்த காலத்தே உயிர்களுக்கு பயன் தரும். அப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த வினைகள் எப்போ பக்குவம் அடையுதோ அந்த காலத்துலதான் நமக்கு இந்த உயிர்களுக்கு பயனை தருது. உயிர்களால் நுகரப்படும். அப்ப அந்த பயனை தரும்போது உயிர்களால் அது நுகரப்படுது. அப்போது அது ஊழ் என்ற அந்த பெயரை பெறும். அப்போ அதாவது அந்த வினையானது எப்பவும் பக்குவம் அடையுதோ பக்குவம் அடைந்த காலத்து உயிர்களுக்கு பயனை கொடுத்து அந்த உயிர்கள் நுகர்வு இல்லையா, அப்போ வந்து அந்த வினைக்கு பேரு ஊழ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ வினை ஈட்டப்பட்ட அந்த கால அடைவிலே உயிர் வினை பயன்களை நுகர்வது இல்லை. இந்த வினையினுடைய வன்மை மென்மைகளுக்கு ஈடாகவும், அதாவது நம்ம செஞ்ச வினையினுடைய இந்த வன்மை மென்மை ரொம்ப ஒரு அதான் நம்ம என்ன சொல்றது, ரொம்ப சிவியரான ஒரு துயரத்தை துன்பத்தை நம்ம செஞ்சிருக்கோமா, அல்லது அந்த வினையை செஞ்சிருக்கோமா, அந்த வன்மை மென்மைகளுக்கு ஈடாகவும் இந்த பக்குவப்பட்ட முறையிலும் உயிர்கள் அவற்றினுடைய பயன்களை நுகருமாறு இறைவன் கூட்டுவான். வினைகள் உயிரை வந்து சாரும் போது 3 வழிகளிலே வந்து அடையும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம் என்று கூறுவர். அறிவற்ற பொருட்களாலும் அறிவுடை பொருட்களாலும் வினைப்பயன் வினை செய்த உயிரை சாரும். அப்ப நம்ம செய்த வினையினுடைய வினைப்பயனை நமக்கு வந்து அறிவற்ற பொருட்களாலும் அறிவுடை பொருட்களாலும் நாம் வந்து அந்த வினைப்பயனை அந்த உயிரை வந்து அந்த வினைப்பயன் சாரும்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஆன்மாவின் இப்பிறவியில் அவ்வுயிர் நல்லனவும் தீயனவும் நுகர்வதனை ஆராய்ந்து பார்த்தால் அவை அவ்வுயிரினுடைய முன்னி வினை பயனை பொறுத்தே அமைகின்றன என்பது புலனாகும். இப்போ ஒரு ஆன்மாவினுடைய இப்பிறவியில அந்த உயிர் வந்து நல்லது தீயது எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கும் இல்லையா, அதை பார்க்கும்போது அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த உயிரினுடைய முன்னை வினை பயனை பொறுத்து தான் அது அமைது அப்படிங்கிறத நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து இனம், வாழ்நாள், துய்த்தல் ஆகிய மூன்றும் முறையே ஜாதி, ஆயுள், போகம் என வடமொழியில் வழங்கும். ஜாதி என்பது பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படும் ஜாதி பிரிவினைகள் என்று இங்கு வந்து எடுத்துக்கொள்ளுதல் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜாதி அப்படிங்கிறது நற்சார்பில் வந்து உதித்தலை ஜாதி என்ற சொல்லால் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லவர்களோடு நம்ம சேர்றது அல்லது ஒரு நல்ல ஒரு மனித பிறப்பு எடுக்கிறது அதுவும் கூட நல்வினை தான் இல்லையா, அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணுமே ஒழிய நம்ம வந்து இந்த ஜாதியில உயர்ந்த ஜாதியில பிறக்கிறது ஒரு நல்ல வினை அந்த மாதிரி இங்க வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. ஸோ வாழ்நாள் என்பதும் பிறவியிலேயே வரையறுக்கப்பட்டது என்பது பெரியோர் கொள்கை. பிறந்த உடனேயே உறுதியாக கூறத்தகுவது இவ்வுயிர் என்றோ ஒரு நாள் இறக்கும் என்று ஒன்றுதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ பிறக்கும் போதே இறப்பும் வந்து கண்டிப்பா நிர்ணயிக்கப்பட்டு தான் இருக்கு, அதை இங்கே சொல்றாங்க. ஸோ வாழ்நாள் என்பதும் பிறவியிலேயே வரையறுக்கப்பட்டது என்பது பெரியோர் கொள்கை. துய்த்தல் என்பதும் வினைப்பயனுக்கு ஏற்ப இறைவன் கூட்டினால் அன்றி ஒரு உயிருக்கு வாய்க்குமாறு இல்லை. ஏன்னா துய்த்தல் அந்த வினைப்பயனை வந்து அந்த உயிர்கள் அனுபவிக்கணும் அல்லது நுகரணும் அப்படின்னா அந்த இறைவன் கூட்டினால் அன்றி அந்த உயிர் வந்து அதை அனுபவிக்க முடியாது. ஏன்னா அந்த வினைங்கிறது ஒரு தடப்பொருள், அதால வந்து அந்த உயிரை போய்
கூட முடியாது. அதனால இந்த இறைவன் அந்த வினைக்கு ஏற்ற அந்த பயனை இந்த உயிரோக்கு கூட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த துய்த்தல் என்பதும் வினைப்பயனுக்கு ஏற்ப அந்த இறைவன் கூட்டினால் அன்றி ஒரு உயிருக்கு வாய்க்குமாறு இல்லை. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் தெருவும் புணர்ப்பானை என்ற அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாக்கு தருவதும் இறைவன் புணர்ப்பதும் இறைவனே என்ற கருத்தை வலியுறுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி திருக்குறள்ல கூட திருவள்ளுவர் ஊழ் என்ற அந்த அதிகாரத்துக்கு தோற்றுவாய் செய்யும் போது ஊழ் பால் முறை உண்மை தெய்வம் நியதி விதி என்பன ஒரு பொருட்கிளவி என்று அங்கு எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முன்னும் பின்னுமாக செய்த அந்த வினைகளில் எது பக்குவப்பட்டதோ அதன் பயனை நுகருமாறு இறைவன் ஊட்டுகிறான். அப்போ அந்த முன்ன செஞ்ச பின்ன செஞ்ச அப்படிங்கிற அந்த முறையில இல்லாம எது அந்த எந்த வினை வந்து பக்குவப்பட்டு இருக்கோ அந்த வினையை நுகருமாறு அந்த இறைவன் வந்து உயிரோடு கூட்டுறான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இக்கருத்து ஊழ் அல்லது உணவு ஆகாது அப்படிங்கிற சொற்றொடர்னால இது வந்து சொற்றொடரால் வந்து விளக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆதி தெய்வீகம் எனப்படும் வினை வாயில் கருவினுள் பட்ட போதும் பிறப்பிலும் இறப்பின் போதும் நேர்கின்ற அந்த துயரங்கள் மேலே நம்ம பார்த்த முடியும். ஆதி தெய்வீகம் அப்படின்னா அந்த கருவினுள் பட்ட போதும் பிறப்பிலும் இறப்பிலும் போதும் நேர்கின்ற அந்த துயரம். ஆதி ஆன்மீகம் என்பது பிற உயிர்களாலும் விலங்குகளாலும் பறவைகளாலும் தன்னாலும் வருகின்ற துயரங்கள். இது இரண்டு வகைப்பட்டு மனத்தால் படும் துயரம் எனவும் உடலால் படும் துயரம் எனவும் நிகழும். மனத்தால் படும் துயரங்கள் என்பது நமக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த நெகட்டிவ் குணங்கள் இருக்கு இல்லையா, அழுக்காறு அவா வெகுளி கவலை முதலியன அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட இருந்தது வருது அப்படின்னா அதுவும் வினைப்பயன்தான். ஸோ உடலால் நேரும் அந்த துயரங்கள் நமக்கு வரக்கூடிய நோய் காயங்களால் வருவன இதெல்லாமே. ஸோ ஆதி பௌதீகம் எனப்படுவது ஐம்பூதங்களிலிருந்து தோன்றி அந்த விளைகின்ற துன்பங்கள். இப்போ மழை காற்று இப்போலாம் பயங்கரமா அங்க வெயில் சூடு பயங்கரமா இருக்கு இல்லையா. ஸோ இதுவும் கூட ஒரு கர்மானுடைய இதானோ என்னவோ தெரியல. ஸோ ஐம்பூதங்களிலிருந்து தோன்றி விளைகின்ற இந்த துன்பங்கள் மழை காற்று நிலநடுக்கம் எரிமலை என்பவை அவை. அப்ப துன்பத்திற்கு கூறியவாறே இன்பத்திற்கும் இவ்வினை பயன்கள் இவ்வழிகளால் வந்து பொருந்துவதை நாம் உயிர்த்துணர முடியும். இப்ப இங்க எல்லாமே துன்பத்துக்கு பற்றி நம்ம சொன்னாலும் அதே மாதிரி இதே மெத்தட்ல தான் இந்த இன்பத்தையும் வந்து இந்த உயிர்கள் வந்து அனுபவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் இந்த வாகீச முனிவர் இயற்றிய ஞானாமிர்தங்கிற அந்த நூலிலும் இந்த அதே மாதிரி சிவஞான மாப்பாடியங்கிற பெரு நூல்களிலும் இதை பற்றி இன்னும் விரிவாகவும் இதை பற்றி கூறியிருக்காங்க அப்படின்னு இதை வந்து சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்ப இதுல வந்து சஞ்சித கர்மம் அண்ட் பிராரப்த கர்மம் ரெண்டு கர்மங்களை பற்றி இங்கு விளக்கமா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட அல்லது நாம நுகரக்கூடிய இந்த ஆயில் போகம் ஜாதி இது எல்லாமே இந்த ஊழ்வினை பயன்தான் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வினைப்பயனுங்கிற 3 வழிகள்ல நமக்கு வந்து எது 3 வழிகள் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து விரிவாக அங்கு எடுத்து கூறி நமக்கு வந்து அது செய்த முறையினன்றி அது வந்து பக்குவப்பட்ட அந்த வினைகள் வந்து நமக்கு வந்து அந்த காலத்துல அந்த வினைப்பயன்களை உயிருக்கு கொண்டு இறைவன் வந்து சேர்க்கிறான் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர்ஸ்.